வணக்கம். அதிகாரம் 42. கேள்வி. குறள் எண் 415. இழுக்கல் உடையொலி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார்வாய் சொல். இந்த குறள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம். இழுக்கல் உடையொலி அப்படின்னா நம்ம வழுக்கு நிலம். இழுக்கல்னா வழுக்கு நிலம். உடையொலி உண்டான விடத்து ஊன்றுகோல் போல், அதாவது ஊன்றுகோல் போல் அற்றே அது போலவே. ஊன்றுகோல் போல், அதாவது அதுதான் அற்றே அப்படின்னா போல, ஊன்றுகோல் போல. ஒழுக்கமுடையார்வாய் சொல், அதாவது ஒழுக்கமுடையோரது, அதாவது ஒழுக்கமுடையார்னா ஒழுக்கமுடைய சான்றோரினது சொல். அதாவது யார் இங்கே சான்றோர்னு குறிக்கிறாங்க அப்படின்னா கற்றறிந்தவர்கள். அந்த கற்றறிந்த சான்றோர்களின் வாயிலிருந்து வரக்கூடிய சொல். எதன் மூலமாக வரக்கூடிய சொல்? ஒருவர் கேட்டு கேள்வி செல்வத்தின் மூலமாக அவருக்கு பதிலளிப்பதன் மூலமாக வரக்கூடிய அந்த சொற்களானது அவருக்கு ஊன்றுகோல் போல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த குறள்லேருந்து, அதாவது ஒரு வழுக்கு நிலத்தில் ஊன்றுகோல் போல துணை புரியும் எது? ஒழுக்கமுடையோர் வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள். எதன் மூலமாக? ஒருவர் கேள்வி செல்வத்தின் மூலமாக கேட்டு பெறக்கூடிய அந்த அறிவின் மூலமாக வரக்கூடிய அந்த சொல்லானது அவருக்கு அந்த மாதிரி அமையும் அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவங்க சொல்லியிருக்காங்க இந்த குறள் மூலமாக. இழுக்கல் உடையொலி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார்வாய் சொல். குறள் விளக்கம். கல்லாதவனுக்கு அவனது வாழ்க்கையில் வழுக்கு நிலம் உண்டான விடத்து ஊன்றுகோல் உதவுவது போல ஒழுக்கமுடைய சான்றோரின் வாய்ச்சொல் உதவும். நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.